வெல்கம் டு விஜி மாமிஸ் கிச்சன். இப்போ நான் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு போண்டா. நிறையா விதம் இருக்கும் உருளைக்கிழங்கு போண்டாவில். ஆனால் இது வந்து ஈஸி மெத்தடாக பண்ணலாம். அதுக்கு என்னென்ன பொருள் இப்போன்னு பார்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நெருக்கி வச்சுக்கணும். 1/4 கிலோ கடலை மாவு, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி. அதை வந்து இப்படி இப்போ தண்ணி விடாமல் இப்படி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகை போடுறேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். நல்லா வெடிக்கட்டும். கடுகை வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாவும் இஞ்சி அரைச்சி வச்சதை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா அந்த கடல மாவு கரைக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கலந்துடணும். இப்போ நல்லா கலரி வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். ஆறட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம இந்த கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ வந்து கடலை மாவை போட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். தண்ணியை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் பஜ்ஜி பதத்துக்கு. இந்த மாதிரி ஆறினோடனே சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இந்த கரைச்சி வச்ச கடல மாவில் மினிமம் 5 உருண்டையை போட்டு வச்சுக்கோங்க. போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா முக்கி டிப் பண்ணி இந்த மாதிரி போடணும். இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சவந்துருச்சு. எடுத்து போட்டுடலாம். சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி.
இது ரொம்ப மற்ற போண்டா இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.